அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர் செயலாக பிரபஞ்ச ஞானம் குறித்து ஆதிமகா சரஸ்வதி வழங்கிய அருளுரைகளை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே 6வது அருளுரையாக இன்று பார்க்கலாம். பிரபஞ்ச ஞானம் வளர்பிறை தசமி அருளுரை. அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி, ஆதிமகா சரஸ்வதியே போற்றி. அன்பு நிறைந்த சக்தியே, அகிலம் ஆளும் சக்தியே, பிரபஞ்சத்தின் பிரதிநிதியே, தூய வெண்மை ஆற்றலே, சத்தியத்தின் நாயகியே, ஞான ஒழியும் உத்தமியே, எல்லைகளற்ற சக்தி நிலையே, அன்பினில் நிறைந்த அன்னையே, கருணையால் மலர்ந்த அருள் சக்தியே, ஹயகிரியவரை குருவாக பெற்ற தாயே, அகத்தியரை சீடராக பெற்ற குருவே, எம்மையும் உமது பாதத்தில் ஒரு துளியாய் ஏற்று ரட்சிப்பாய் அம்மா. தும்பை போன்று ஒளிர்பவளே, பனி போன்று குளிர்ந்தவளே, ஞானத்தின் பெரு ஊற்றே, பிரபஞ்சத்தில் கரைந்தவளே, உமது பாதம் பற்றுகின்றோம். மானுடகுலம் காத்து பேரழிவுகளை நீக்கி, அறிவும் உணர்வும் ஞானமும் பெருக்கி, அன்பும் கருணையும் பொழிந்து, இன்ப துன்ப நிலையற்ற ஏகாந்த மனம்தனை அனைவருக்கும் அருளிடம்மா. எல்லையற்ற பிரபஞ்சத்தில் இறையோடு கலப்புறவே ஆசிகளை பொழிந்திடுமா. பிறவாமை அருளிடுமா. பிரபஞ்சத்தின் ஞானம் எது என்பதனையே உணர்த்திடவே அருள் கூர்ந்து வாருமம்மா. சக்தி நிலை உயர்ந்திடம்மா. அன்பு அன்னையே, அருள் சக்தியே, நற்கதி தாருமம்மா. மலர்கள் மலர்வது இயற்கையின் சாராம்சமாகும். மனிதர்கள் மலர்வது இறை சக்தியின் சாராம்சமாகும். பிரபஞ்சம் என்பது சுயமாய் மலர்ந்து நிறைந்த ஆற்றலை பொழியும் வெற்றிடமாகும். பிரபஞ்ச ஞானம் குறித்து அறிந்து வரும் தருணத்தில் மீண்டும் ஓர் உயரிய சத்தியத்தினை உணர்த்திடவே முனைகின்றோம். ஆதிமகா சரஸ்வதி எனும் நாமம் முழுமையாக துறக்கப்படும் தருணம் யாம் பூரணமாய் வெற்றிடத்தினில் கரைந்து இருப்போம். மற்றுமொரு ஆதிமகா சரஸ்வதி உருவாகி நிலைத்திருப்பார். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு உருமாறுவதே இயற்கையின் வெளிப்பாடு. இறுதியில் ஏதும் அற்று கரைவதே இறையின் மூலசக்தி. பிரபஞ்ச ஞானம் என்பது பிரபஞ்சத்தின் பரிணாமங்களை வெளிப்படுத்தும். எனினும் அதன் அங்கமாகிய மனிதர்களுக்கே இத்தகைய ஞானம் உதவிடும். மானுட அறிவு ஒன்றே அனைத்தையும் ஏற்று பதிவு பொருட்களாக உருமாற்றி அனுபவம் என்னும் ஆற்றலாய் திரித்திடும். ஓர் சத்தியம் என்பது யாதெனில், பதிவு பொருட்களை துறந்து அறிவினை துறந்து அனுபவ நிலைகளையும் துறப்பதற்கே ஆன்மாவானது இயங்கிக் கொண்டிருக்கும். எமது ஆன்மா எத்தருணத்தில் இப்பிரபஞ்ச ஞானத்தினையும் இருப்பு நிலையினையும் முழுமையாய் துறக்கின்றதோ அத்தருணமே வெட்ட வெளியில் கரையும். ஓர் அணுவில் எண்ணற்ற திறன்கள் உண்டு. அதீத குளிர்ச்சியும் காந்த சக்தியும் உண்டு. அதீத வெப்ப சக்தியும் உண்டு. ஒவ்வொரு சக்தி நிலைகளும் ஒவ்வொரு அனுபவ நிலைகளை அருளிடும். பூமி பந்து போன்று சுழல்கின்ற மானுட ஆன்மாவில் கால மாற்றங்களும் உருவாகும். ஒவ்வொரு அணுத்துகளும் புறத்தினில் நிலைத்து அனுபவ பதிகளை ஏற்கும். பின்னர் மையத்தில் சென்று அமைதி கொள்ளும். பின்னர் மீண்டும் சுழற்சி முறையில் புறம் நீங்கி ஆற்றல்களை பெறும். இவ்வகையில் ஆற்றல்களை பெறுவதும் அவற்றை அனுபவமாக ஏற்பதும் அணுக்களின் செயல்பாடுகளாகும். ஓர் ஆத்ம அணுவின் ஆற்றல்கள் யாவும் கரைக்கப்பட வேண்டும். ஆற்றல்கள் கரைந்தால் அவை அனுபவ பதிவுகள் ஆக உருமாறிவிடும். பின்னர் பதிவுகளை நீக்கும் படலம் நிறைவேறிடும். அணுவின் பிளவு மற்றும் சேர்க்கை என்றே அறியப்படுபவை யாவுமே அவற்றின் ஆற்றல்களின் வெளிப்பாடு மற்றும் பதிவுகளின் சேர்க்கையாகும். விரிதலின் மூலம் ஒவ்வொரு அணுத்துகளும் தனது ஆற்றல்களை வெளிப்படுத்தும். ஒடுங்குவதன் மூலம் பல்வேறு அனுபவ பதிவுகளை உள்ளேற்கும். பிரபஞ்சமும் இவ்விதம் ஆற்றல்களை வெளிப்படுத்தும் தருணம் விரிந்து செயலாற்றும். அனுபவ பதிவுகளை ஏற்கும் தருணம் ஒடுங்கிய நிலை நின்றிடும்.
பிரபஞ்சம் என்பது விரிந்து நிற்பதே ஒரு அபூர்வ நிலையாகும். பிரபஞ்சம் சுருங்குமா எனும் நிலை குறித்தும் அறிய வேண்டும். இப்பிரபஞ்சமானது தனது அங்கங்களை அன்றி படைப்புகள் எனப்படும் பல்வேறு நிலைகளை அழித்து துறக்கும் தருணம் விரிவடைகின்றது. மீண்டும் புதிய அங்கங்கள் எனப்படும் படைப்புகள் உருவாகும் தருணம் ஒடுங்குகின்றது. மனிதர்களின் சிற்றறிவிற்கு ஏற்ற வண்ணம் யாம் எடுத்துரைக்க முனைகின்றோம். இப்புவியின் ஓர் பிரதேசத்தில் பெரும் அழிவுகள் ஏற்பட்டு மானுடர்களும் இயற்கை நிலைகளும் அழிக்கப்படும் தருணம் இப்பிரபஞ்சம் விரிந்து செயல்படுகின்றது. வெற்றிடத்தினை பெருக்கிட முனைகின்றது என்றே பொருள்படும். பின்னர் புதிய படைப்புகள் உருவாகி மானுடர்களும் பெருகினால் இப்பிரபஞ்சம் ஒடுங்கி செயல்புரிகின்றது என்றே பொருள்படும். மனிதர்கள் இப்பிரபஞ்சத்தின் நேர் எதிர் பிம்பங்கள் ஆவர். பிரபஞ்சமானது விரியும் தருணம் அனைத்தினையும் அழிக்கும். பிரபஞ்சமானது விரியும் தருணம் அனைத்தினையும் அழிக்கும். ஒடுங்கும் தருணம் புதியவற்றை படைக்கும். மாறாக மனிதர்கள் விரிந்து செயல்புரிந்து தங்களது வெற்றிட நிலைகளை அதிகரிக்கும் தருணம் பல்வேறு படைப்புகளை உருவாக்கி அனுபவ நிலைகளை உள்ளே ஏற்கின்றனர். ஒடுங்கி அமைதியாய் நிலை நின்றிடும் தருணம் பதிவுகளை துறந்து பல்வேறு அங்கங்களையும் அனுபவ நிலைகளுமே துறக்கின்றனர். படைக்கப்பட்டவை என்பது படைத்த மூலத்தினையே ஒத்திருக்கும். எனினும் விரிதல் சுருங்குதல் எனும் அடிப்படையில் மாறுபட்டு நிலைத்திருக்கும். பிரபஞ்சம் விரிந்தால் மனிதர்கள் ஒடுங்குவதும் பிரபஞ்சம் ஒடுங்கினால் மனிதர்கள் விரிவதும் இயற்கையின் நீதியாகும். மனிதர்கள் மாத்திரமின்றி இப்பிரபஞ்சத்தின் படைப்புகளான கோள்களும் சூரியனும் தெய்வ ஆன்மாக்களும் மற்ற பிற உலகங்களுமே இவ்விதமே பிரபஞ்சத்தினை நேர் எதிர் திசையில் பிரதிபலிக்கும். கலியுக எல்லை என்பது பிரபஞ்சத்தில் பூத்தல் எனும் விரிதல் நிகழும் காலமாகும். அதன் பொருட்டே சக்தி நிலைகள் எனும் பிரபஞ்சத்தின் படைப்புகள் யாவுமே ஒடுங்குகின்றன. தத்துவ நிலை என்பது உணரப்படல் வேண்டும். படைத்தவன் விரிந்தால் படைப்புகள் ஒடுங்கும். படைத்தவன் ஒடுங்கினால் படைப்புகள் விரியும். மனிதர்கள் யாவருமே படைப்புகள் எனும் காரணத்தினால் கலியுக எல்லையில் ஒடுங்க வேண்டும். படைத்திட்ட இப்பிரபஞ்சமானது மற்றுமோர் பரிணாம வளர்ச்சி பெற்று விரிந்து கொண்டுள்ளது என்றே உணர வேண்டும். பிரபஞ்ச ஞானம் என்பது யாது? அனைத்தும் தன்னிச்சை செயலாய் மலரும் என்றும் இயக்கத்தோடு ஒன்றி விரிதலையும் ஒடுங்குதலையும் உணர்வதே மானுட மனம் ஏற்றுள்ள அபூர்வ நிலை என்றும் அறிந்து புரிந்து உணர்வதே பிரபஞ்ச ஞானமாகும். சத்தியம் யாதெனில் பதிவுகள் யாவும் அறிவாகும். பின்னர் அனுபவத்தில் புரிந்து தெளியும் தருணம் பதிவுகளின் வீரியம் குன்றும். எத்தருணத்தில் பதிந்த அனுபவ அறிவு உணர்வுகளாக மாறுகின்றதோ அத்தருணம் அவை முற்றிலுமாக அழியும். பதிவுகள் என்பது உணர்வின் ரூபம் ஏற்றால் உடன் அழியும் மறையும் என்பதே அதி அபூர்வமான சத்திய நிலையாகும். இறை ஒளி என்பது உள் ஏற்கப்படும் தருணங்களில் எல்லாம் பதிவு பொருட்கள் உதிரும். ஆயினும் அதன் மூலசாரம் என்பது ஓர் அன்பு நிலையாக உணரப்படும். உணர்வு அலைகளில் ஏற்கப்படும் பதிவுகள் யாவும் அறிவினை இயக்கி பேரறிவு ஆற்றலை வெளிப்படுத்தும். பிரபஞ்ச ஞானம் எனும் அருளுரையின் மூலம் மானுடர்கள் அறிய வேண்டியது யாது? அகமும் புறமும் மாறுபட்டது. பிரபஞ்சத்தின் நிகழ்வுகள் மானுடர்களுக்கு எதிர் விளைவுகளை உருவாக்கும். இயற்கையில் புறத்தினில் வெப்பம் துவங்கினால் அகத்தினில் உயிரானது உடலினை உள்புறமாக குளிர்விக்கும். புறத்தினில் குளிர்காலம் தோன்றினால் உடல் முழுவதும் உள் வெப்பம் பெருகும். இவ்வகையில் மாத்திரமே இயக்கங்கள் நடைபெறவும் இயலும். படைப்பு சக்தியாக இப்பிரபஞ்ச ஆற்றல் இத்தருணத்தில் விரிந்து மலர்ந்து வருகின்றது.
சத்தியயுகம் மலரத் துவங்கியுள்ளது. எண்ணற்ற தெய்வ ஆன்மாக்கள் இத்தருணத்தில் பிரபஞ்சத்தில் எளிதாய் கரைந்து ஏதுமற்ற தன்மைக்கு உயர்ந்திடுவர். புதிய தெய்வ நிலைகளும் உருவாகும். மனிதர்களும் தெய்வமாகலாம். யாமும் விரைந்து பர வழியில் பூரண கலப்பு கொண்டிடுவோம். நிகழ்வது யாவும் படைத்த மூல ஆற்றலாகிய இப்பிரபஞ்ச சக்தியின் மூலமே நிகழ்கின்றது எனும் ஆழ்ந்த சத்தியத்தினை அனைவரும் உணர கடவது. பிரபஞ்சம் என்பது எல்லையற்ற அளவினில் பறந்து விரியும். பின் சில அங்கங்களை அழிக்கும். பின் மாறுபட்ட அங்கங்களை படைக்கும். எனில் மனிதர்கள் யாவருமே நிகழ்வதனை சாட்சியாய் அமர்ந்து ஏற்பது ஒன்றே நற்பலனை விளைவிக்கும். அறிவு நிலைகளை உணர்வுகளாக உருமாற்றிடவே முனைந்து செயல்புரியுங்கள். உயிர் அணுவின் ஆற்றல்களை உணர்ந்து போற்றுங்கள். ஏனெனில் அறிவினை படைத்து பின் அவற்றின் பதிவுகள் மூலமே இயங்கி இறுதியில் அவற்றை அனுபவ உணர்வுகளாக தம்முள் ஒடுக்கி ஆன்மாவோடு கலந்து விண்ணேறும் அற்புத ஆற்றல் படைத்தது உயிர் அணு. உயிர் சக்தியின் உணர்வு நிலைகளை ஏற்று அறிவிற்கு செலுத்தி அதன் மூலம் மனிதர்கள் இயங்கிட கற்றறிந்தால் அபூர்வ சக்தி நிலைகள் பெருகும். அறிவினால் இயங்குவதனை விடுத்து முழுமையான முயற்சிகளுடன் மனதினை உணர்வு நிலைகளில் செலுத்தி அதன் மூலம் இயங்கினால் உன்னத வாழ்வு சித்திக்கும். பேரறிவு என்பதே உணர்வின் உச்ச நிலைகள் ஆகும். அன்பும் கருணையும் உணர்வு கடந்த நிலைகளாகும். பிரபஞ்ச ஞானமே பேரான்பாகும். அனைத்தும் சித்திக்க ஆசிகளை பொழிகின்றேன் ஆதிமகா சரஸ்வதி அன்னை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இந்த பிரபஞ்சம் விரியுது, பிரபஞ்சம் சுருங்குவது குறித்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கலியுகம் நிறைவடைந்து சத்தியுகம் துவங்க உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதர்கள் ஒடுங்கினால் பிரபஞ்சம் விரியும். பிரபஞ்சம் விரிந்தால் இங்கே உலகமானது சுருங்கும். மனிதர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நேர் எதிராக இந்த நிலையானது செயல்புரியும் என்று அன்னை அவர்கள் இந்த ஒரு சத்தியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. மீண்டும் அடுத்த பதிவிலே பிரபஞ்ச ஞானம் 7 பற்றி பார்க்கலாம். நன்றி.